Hello everyone. Industrial Nanotechnology. The subject code OCH551. ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னா அதோட எஃபிஷியன்சி டெவலப் ஆகும். அதோட எஃபிஷியன்சி ஃபஸ்ட் இருக்கிறதோட டெவலப் பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் நானோ டெக்னாலஜினா உன்னோட நம்ம 2000s ஒரு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2000ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் காம்பேக்ட் சைஸில் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் லார்ஜ் சைஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ சைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுறது தான் நானோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஓகே, சைஸ் ரெடியூஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்போ இருந்ததோட ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே இப்போ இருக்குது. இதுதான் நானோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஓகே, இந்த நானோ டெக்னாலஜி ஒரு காம்பனன்ஸை ஒரு எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு நானோ டெக்னாலஜி இருக்கும். நீங்கள் ஒரு காம்பனன்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைஸ் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இருக்க காம்பனன்ஸ் சைஸ்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்டி காம்பனன்ஸ் ஒன்று இருக்குது, த்ரோ ஹோல் காம்பனன்ஸ் இருக்குது. த்ரோ ஹோல் காம்பனன்ஸ்லாம் சைஸில் லார்ஜ் சைஸில் இருக்கும். எஸ்எம்டி காம்பனன்ஸ்லாம் ஸ்மால் சைஸில் இருக்கும். அதாவது அந்த போர்டோட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸை லார்ஜ் சைஸ்லேருந்து ஒரு ஸ்மால் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் நானோ எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த நானோ எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் காம்பேக்ட் சைஸில் இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, இந்த நானோ எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், ஆப்டிக்கல் சுவிட்சஸ், டேட்டா மெமரி, லைட்டிங் அண்ட் டிஸ்பிளே, பேட்டரிஸ், இதை பற்றி படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். அண்ட் செகண்ட் யூனிட் பயோ நானோ டெக்னாலஜி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸை பற்றி. அண்ட் செகண்ட் ஒன் பயோ நானோ டெக்னாலஜினா ஒன்றும் இல்லை, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் கேள்விப்பட்டீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸை அந்த சைஸ் ரெடியூஸ் பண்ணுறது தான் பயோ நானோ டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நானோ ரோபோட்டிக்ஸ் இன் சர்ஜரி, நானோ சென்சார்ஸ், இந்த சென்சார்ஸ் அண்ட் சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்லாம் பற்றி படிக்கிறது தான் பயோ நானோ டெக்னாலஜி. அண்ட் தேர்ட் யூனிட் நானோ டெக்னாலஜி இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, நானோ கேட்டலிஸ்ட், ஸ்மார்ட் மெட்டீரியல், மாலிகுலர் அண்ட் என்கேப்சுலேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இதை பற்றி படிக்கிறது தான் நானோ டெக்னாலஜி இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சைஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நானோ டெக்னாலஜி இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஃபோர்த் யூனிட் நானோ டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜிலாம் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய லார்ஜ் சைஸ் மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம நானோ டெக்னாலஜி வச்சு அந்த மிஷின் சைஸை ரெடியூஸ் பண்ணணும். பட் ஆனால் அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகணும். அது எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நானோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதே நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனால் அங்கே லார்ஜ் சைஸ் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் சைஸை டிக்ரீஸ் பண்ணோம், பட் எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அதை பற்றி படிக்கிறது தான் ஃபோர்த் யூனிட். அண்ட் ஃபிஃப்த் யூனிட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். டிஷ்யூ இன்ஜினியரிங் அப்ளிகேஷன், பாலிமர் நானோ ஃபைபர்ஸ், நைலான் அண்ட் காட்டன்ஸ், இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. பட் நம்ம அதை நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மிஷின் சைஸ் ரெடியூஸ் பண்ணணும், பட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் ஃபிஃப்த் யூனிட், நானோ டெக்னாலஜி டெக்ஸ்டைல் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். இதுதான் ஓவர் வியூ. இந்த சப்ஜெக்டோட ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் நானோ டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னா அது எஃபிஷியன்சி டெவலப் ஆகணும், பட் சைஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். அந்த சைஸ் டிக்ரீஸ் பண்ணதா நானோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஓகே, இந்த சப்ஜெக்டோட சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.